சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணவில்லை என்றால் ஆபிரகாமுக்கு தேவனாலே ஒரு குழந்தையை கூட கொடுத்திருக்க முடியாது. தாவீது சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணவில்லை என்றால் அவனை தேவனால் அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்க முடியாது. டெபராள் சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணலனா அந்த சத்துருவிடத்திலே தோல்வியை கண்டிருப்பாள். பவுல் சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணவில்லை என்றால் செத்தவங்களை எழுப்பியிருக்க மாட்டான். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற தலைப்பிலே இன்றைக்கு 158வது செய்தி. அவன் அதை அறிந்திராவிடில் 3/5 மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். இஃப் ஹீ நியூ நாட், எலிசா சில காரியங்களை அறிந்திராவிடில் அவன் நிறைய இழப்பை சந்தித்திருப்பார். இன்னைக்கு நிறைய இழப்புகளோடு வாழுகிறீர்கள் அல்லவா, நஷ்டத்தோடு வாழுகிறீர்கள் அல்லவா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களாலே சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? சில உண்மைகளை நீங்க அறியலை. ஆமென். எலிசா தன்னிடத்தில் இருந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த அறிவு அவனுக்கு இல்லாதிருந்தால் கஷ்டங்களை அவன் அனுபவித்திருப்பார். உங்களைப் போல ஒரு 5 ஏரியாவை பார்ப்போமா? அவன் சில நிஜத்தை அறிந்திருக்கவில்லை என்றால் தடைகளை தாண்டி இருக்க முடியாது. முதலாவது பாயிண்ட், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் போய்கொண்டே இருக்கும் பொழுது 6 குறுக்க வருது, வழியே இல்லை. ஆனா அவன் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை பிலீவ் பண்ணுகிறான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஐயா, அந்த டவலில், தோளில் கடந்த டவலில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திராவிடில் அன்றைக்கே அந்த நதியை தாண்டி போயிருக்க முடியாது. நீங்க உங்களுடைய சில தடைகளை தாண்ட முடியாமல் இருக்கிறீர்கள். ஏன்? உங்களிடத்துல இருக்கிற அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் பேனாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய மொபைல் ஃபோனில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. உங்களுடைய கர்ச்சிஃபில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, அவன் எந்த சத்தியத்தை அறிந்திராவிடில் ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்திருப்பான், பிரச்சனையோடு வாழ்ந்திருப்பான், சாதனையாளனாக வாழ்ந்திருக்க மாட்டான். எதை அறிந்திருந்தான் தெரியுமா? அங்கே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 2:15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்து, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸை குறித்து, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை குறித்து டிஜிஎஸ் தினகரனுக்கு வெளிப்பாடு இல்லை என்றால் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளாக போயிருப்பார். எலிசா இன்றைக்கு உலகமெங்கும் போதிக்கப்படுகிறான். ஏன்? சூப்பர் நேச்சுரலா நிறைய காரியங்களுக்கு தீர்வு கொடுத்தான். எதனால? எப்பா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலேயும் பவர் இருக்கு. உப்பு அள்ளி போட்டால் தண்ணி சுவை உள்ளதாக மாறிவிடும். மாவை அள்ளி போட்டால் பாயாசமாகிவிடும். இந்த நாலேஜ். ஹல்லேலூயா, ஆமென். 3வது, எதை அவன் அறிந்திராவிடில் ஒரு பெரிய அழிவை சந்தித்திருப்பான். என்ன அழிவு? எண்ணற்ற போர் வீரர்கள் இந்த ஒரு மனுஷனை பிடிக்க வராங்க. ஜெபம் செய்யவில்லை, எதெல்லாம் செய்யவில்லை என்று சொல்றேன். பயப்படவில்லை, ஜெபிக்கவில்லை, அமைதியாக இருக்கவில்லை. என்னெல்லாம் செய்தான்? அத்தனை பேருடைய கண்களையும் கண்மயக்கம் வர வைத்து தப்பித்து கொண்டான். அருமையானவர்கள், இல்லைன்னா அங்கேயே சட்னி ஆயிருப்பான். வாசிக்கவாத உங்களுக்கு அதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனம். The 2 Kings chapter 6 verse 18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே,
எலிசாவுடைய ஜபத்தின்படியே இல்லை, எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்க உண்டாகும்படி செய்தார். ஐயா, உன் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் ட்ரெஸ்ஸில் பவர் இருக்குது, உங்கள் ஷேடோவில் பவர் இருக்குது, உங்கள் நாவில் பவர் இருக்குது, உங்கள் வார்த்தையில் பவர் இருக்குது, உங்கள் எச்சிலில் பவர் இருக்குது. இது எல்லாமே பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்ததாக நான்காவதாக, ஒரு சத்தியத்தை அறிந்திராவிட்டால் நாகமான் சுகமடைந்திருக்க மாட்டான். குஷ்டரோகம், அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, அதாவது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். He was healed. ஏன்? இவன் அறிஞ்சிருந்தான். எவன்? எலிசா. என்ன அறிஞ்சிருந்தான்? எப்பா, நீ போய் யோர்தான் நதியில் 7 நேரம் முங்கி எழும்பு, பிரச்சனை சால்வ் ஆயிரும். அருமையானவர்களை, இதை போல ஒரு பைத்தியக்காரத்தனமாக விசுவாச கிரியை செய்யும்படியாக தேவன் உங்களை என்னோடு இழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு சகோதரி லண்டன்ல இருந்து பேசினாங்க. பிரதர், உங்களிடத்துல ஒரு சாட்சி சொல்லணும். சொல்லுமா, உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டேன், நானும் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன அற்புதமாக செய்தா? அவர்கள் இருக்கிறது இங்கிலாந்து, அவருடைய உறவினர்கள் இருக்கிறது கனடா, பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார்கள். என்ன நடந்ததுமா? சொல்லுமா. அவருடைய சரீரத்தில் தீராத முதுகுவலி. சரிங்களா? வருஷக்கணக்கான முதுகுவலி. அவர்கள் விசுவாசத்தில் தொலைபேசி மூலமாக என்ன சொன்னார்களாம்? சிஸ்டர், கொஞ்சம் தண்ணி எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டீங்களா? இயேசுவின் நாமத்தினால இந்த தண்ணீருக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, குடிங்கன்னு இருக்காங்க. குடிச்ச உடனே அந்த ஸ்பான்டிலேனியஸ் ஓடியே போயிட்டுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இவன் அறிஞ்சிருந்தான் பாருங்க. இந்த நாகமானை கிறுக்குத்தனமாக ஒரு விசுவாச கிரியை செய்தா சொன்னான். முதலாவது அவன் கீழ்ப்படியவில்லை. பிறகு தன்னுடைய வேலைக்காரியினுடைய வார்த்தை நிமித்தம் கீழ்ப்படிந்து யோர்தானில் முங்குனா, 7 தரம் முங்குனா ஒரு குழந்தையினுடைய ஸ்கின்னை போல மாறிட்டுன்னு எழுதியிருக்குங்க. ஹல்லேலூயா. இதை மட்டும் எலிசா அறியாதிருந்தானால் அந்த தளபதி குஷ்டரோகத்தில் செத்திருப்பான். இன்னைக்கு தலைப்பு என்ன? அவன் அதை அறிந்திராவிடில். இஃப் ஹி நியூ நாட். 5வது கடைசியுமாக, எந்த நிஜத்தை அறிந்திராவிட்டால் சுனேமியாள் தன்னுடைய மகனை சாக கொடுத்திருப்பாள். எந்த நிஜத்தை அறிஞ்சிருக்கான்? ஐ am filled with supernatural power. சுனேமியாளுடைய மகன் செத்து போனான். இவன் என்ன நிஜத்தை அறிஞ்சிருந்தான்? நான் இந்த குழந்தை மேலே போய் படுத்தா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் அந்த குழந்தைக்குள்ளே போய்விடும் என்று அவனுக்கு நாலேஜ் இருந்தது பாருங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனம். The book of 2 Kings chapter 4 verse 35. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப அந்த சரீரத்தின் கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையே செத்து போயிருப்பான். எலிசா இந்த நிஜத்தை அறிந்திராவிடில். உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? யோவான் 7:38 நீ மனப்பாடம் பண்ணலைன்னா மனப்பாடம் பண்ணு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னாரே. எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? The book of John's Gospel chapter 7 verse 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்கள் ஐயா, உங்களுடைய உள்ளத்திலிருந்து from your belly, from your body 24/7 living water is overflowing. நான் ஒரு ஐசியூக்குள்ள போயிட்டு வரேன், ஒரு நபருக்கு தான் ஜெபம் பண்றேன், 2 நிமிடத்தில் வெளியே வருகிற 8 பேரும் சுகமாகறாங்க. ஏன்? என்னிடத்தில் இருந்த அந்த ஜீவ தண்ணீர் எப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. உன்னை பார்த்து தான் சொன்னார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த நிஜம் எப்படி பழைய ஏற்பாட்டில் எலிசாவுக்கு தெரிஞ்சதுங்க. செத்துப்போன சரீரத்தின் மேலே போய் படுத்து எழும்பின உடனே சரீரம் உயிரடைந்து விடுகிறது. இந்த ட்ரூத்தை தெரியலைன்னா சுனேமியாளுடைய மகனை அன்னைக்கே அடக்கம் பண்ணியிருக்கணும்.
இதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிறார் மகனே. அவர் தானே சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள். இந்த 4ல் 1 தானே டெட் ரைசிங். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு இடத்துல கூட ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். ரைட்? சொன்னது மாத்திரமல்லங்க, அவரிடத்துல வந்த அத்தனை வியாதிக்காரர்களுக்கும் சுகத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? பேசினார். படுக்கையை எடுத்துக்கொண்ட நட, நீ எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, உன் விசுவாசம் உன் மகளை, இப்படி பேசி பேசி சுகம் கொடுத்தார். நீயும் அதை ஃபாலோ பண்ணணும். இதை தெரிஞ்சுக்க. ரைட்? இந்த சத்தியத்தை நீ அறியாவிடையில் நீ ஒரு சாதாரண மனுஷனை போலதான் வாழுவா. ஆனா நீ மனுஷன் அல்ல, நீ தேவனாக இருக்கிறாய் என்று உன்னை ரட்சித்த உன் தேவன் சொல்லவில்லையா? 2வது பாருங்க, குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீல் பண்ணுப்பா, அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. 3வது சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள். மரித்த இடத்துல போய் அழாத, ஜெபம் பண்ணாத. என்ன சொல்லு? தபித்தாலே எழுந்துரு என்று சொல்லு. லாசருவை வெளியே வா என்று சொல்லு. நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. ஐயா, உன்னை ரட்சித்த உன் நாதனாகிய இயேசு கிறிஸ்து நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. எப்ப அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கப்பா. தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிறார். அருமையானவர்களே, இதை விட கிளைமாக்ஸ் ஒன்று இருக்குங்க. எலிசா செய்த தீர்வு அல்லது எலிசா செய்த அற்புதங்கள் மோர் தென் 20 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 20 பிரச்சனைகளை சூப்பர் நேச்சுரலா தீர்த்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இதை விட ஒரு சூப்பர் மோஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அவனை செத்தவனை அடக்கம் பண்ணிடுறாங்க. எலிசாவை அடக்கம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 1 வருஷம் ஆச்சு. அங்க கல்லறையா கட்டியிருப்பாங்க. எலும்பு, எலிசாவுடைய எலும்பு தெரியுது. ஒரு டெட் பாடியை கொண்டு மேலே போட்டுடுறாங்க. உயிர் வந்துடுதுங்க. வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதே 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். 2 Kings chapter 13 verses 20 and 21. எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு, அதாவது அந்த எதிரிகளை கண்டு, அந்த மனுஷனை, அந்த டெட் பாடியை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. அருமையான மகனே, மகளே, அநேகர் என்னோடு இணைய போறீங்க. என்னோடு சேர்ந்து நம்ம நூற்றுக்கணக்கான சரீரங்களை உயிரோடு எழுப்ப போகிறோம். இந்த 21வது நூற்றாண்டில் அகில உலகமெங்கும் நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று பறைசாற்றும்படியாக தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிற அந்த ஆச்சரியமான ஆற்றலை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாவதாக. வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.